ஹாய் காய்ஸ், சிம்பிள் அண்ட் குயிக்காக சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டுத்துமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல் சின்ன சின்னதாக அதையும் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை கூட உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமே வதங்கிடும். அடுத்தது கருவேப்பிலையும் அது கூட போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் 2 கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து இப்போ போட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு ஒரு டிப்ஸை சொல்கிறேன். சப்பாத்தி மாவு பிசையும்போது கொஞ்சம் எண்ணெய் உப்பு அது கூட சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கூட சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.